இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? கேள், ஆனால் சந்தேகத்தோடு இல்லை. கேள், ஆனால் நடக்குமோன்னு அல்ல, நடந்துடுச்சின்னு நம்பிக்கையோடே கேள். அதுதான் வித்தியாசம். நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். நாம் ஜெபம் பல சமயம் இப்படித்தான் இருக்கிறது. கடவுளே செய்து தாருங்க, ஆனால் உள்ளுக்குள் இது நடக்குமா என்கின்ற சந்தேகம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ நம்பிக்கையோடு கேள், பதில் வரப்போகுதுன்னு மனசுல முடிவு பண்ணி கேள். ஜெபம் முடிஞ்சதும் பயத்திற்கு திரும்பாதே. விசுவாசம் என்றால் பார்த்ததால நம்புறது இல்லை, நம்புறதால பார்க்கறது. நீ ஜெபிக்கிற விஷயம் இப்போ தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவன் கேட்காம இருக்க மாட்டார். அவர் பதில் தாமதிக்கலாம், ஆனால் தவற மாட்டார். இன்று ஒரு தீர்மானமிடு. சந்தேகத்தோடே நான் ஜெபிக்க மாட்டேன், பயம் கலந்த விசுவாசம் எனக்கு வேண்டாம், நம்பிக்கையோடே கேட்கிறேன், பெற்றுக்கொண்டேன் என்று நம்புகிறேன் அப்படின்னு ஜெபிக்கிற மனிதனை சூழ்நிலை ஒருபோதும் அசைக்க முடியாது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் கொடுப்பார், தேவன் நம்முடைய காரியத்தில் செய்வார், தேவன் என்னுடைய பதில் தருவார் என்னுடைய ஜெபத்திற்கு என்று உன் விசுவாசம் அசைக்க முடியாததா இருக்கட்டும். ஏனென்றால் அவர் தேவனின் வார்த்தையை பிடித்திருக்கிறான். ஒரு நல்ல மனிதன் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன். நாமும் தேவனிடத்தில் விசுவாசமாய் கேட்போமா? நம்பிக்கையோடு கேட்போமா? கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது தேவன் காரியங்களை வாய்க்கச் சொல்ல வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.